அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அபிராமி அன்னையினுடைய மகிமையை சொல்லக்கூடியதுதான் இந்த அபிராமி அந்தாதியில் உள்ள 100 பாடல்கள். இந்த 100 பாடல்களும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தனிப்பட்ட பலன் உண்டு. நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய மிக மிக அதீத சக்தி வாய்ந்தது இந்த 100 பாடல்களும். நம்ம வாழ்க்கையில உள்ள அனைத்து தேவைகளையும் ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு பாடல் என்று இந்த 100 பாடலுமே தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது. அபிராமி அந்தாதி, அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் துவக்கம். ஒரு பாடலினுடைய முடிவு வார்த்தையை கொண்டு அடுத்த பாடலினுடைய துவக்கமாக வைத்து அமைந்ததுதான் இந்த அபிராமி அந்தாதியில் உள்ள 100 பாடல்களுமே. அபிராமி அன்னையினுடைய மகிமையை சொல்லக்கூடிய இந்த 100 பாடல்களுமே மிக மிக மந்திர சக்தி கொண்டது. இந்த அபிராமி அந்தாதி அன்னை பராசக்தியினுடைய பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த 100 பாடல்களுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்ய வல்லது. தினமுமே இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது நவராத்திரி நாட்கள்ல இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அம்பிகையினுடைய அந்த அன்னை பராசக்தியினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயமாக உண்டாகும். இந்த அபிராமி அந்தாதியை தினமும் நீங்கள் பாராயணம் செய்து வந்தாலோ அல்லது நீங்கள் கேட்டு வந்தாலோ நிச்சயமாக உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது. தினமும் இந்த 100 பாடல்களையுமே பாராயணம் செய்ய முடியவில்லை என்பவர்கள் அவரவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு உண்டான அந்த பாடலையாவது நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்துமே வெகு விரைவில் சித்தியாகும். எனவே இந்த அபிராமி அந்தாதியை தினமும் அனைவருமே பாராயணம் செய்து அனைத்து வித சிறப்பான நல்ல பலன்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இனி இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை பார்க்கலாம். அபிராமி அந்தாதி 61வது பாடல். மாயையை நம்மிடமிருந்து நீக்க நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ளவண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. அபிராமி அந்தாதி 62வது பாடல். எத்தகைய அச்சமும் நீங்குவதற்கு தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கன் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோக்கனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. அபிராமி அந்தாதி 63வது பாடல். அறிவில் தெளிவை பெற தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. அபிராமி அந்தாதி 64வது பாடல். வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி அன்றி பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே. அபிராமி அந்தாதி 65வது பாடல். ஆண் குழந்தை பிறப்பதற்கு ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவம் பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன் நான்கும் இரு மூன்று என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. அபிராமி அந்தாதி 66வது பாடல். கவித்திறனும் சொல் திறனும் பெற பல்லவம் ஒன்று அறியேன் சிறியேன் நின் மலரடி செய் பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன் பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. அபிராமி அந்தாதி 67வது பாடல். பகைவர்கள் அழிய தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி
நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உடலா நிற்பர் பாரெங்குமே. அபிராமி அந்தாதி 68வது பாடல். நிலம் வீடு வாகனம் போன்ற செல்வங்கள் பெற பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனமில்லையே. அபிராமி அந்தாதி 69வது பாடல். சகல சௌபாக்கியங்களும் பெற தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி அந்தாதி 70வது பாடல். நுண் கலைகளில் சித்தி பெற கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியல் பண் கழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே.